Hello friends, welcome back to Kalai Semi Kitchen. Homemade color rangoli powder எப்படி செய்யறதுன்னு பாப்போமா. நம்ம சேனல்ல ஆல்ரெடி நான் வந்து ரங்கோலி கலர் பவுடர் வீட்டிலே எப்படி சுலபமான முறையில் விதவிதமான சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி செய்யலான்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம மணல் யூஸ் பண்ணி தான் கலர் ரங்கோலி பவுடர் செய்ய போகிறோம். ஆற்று மணல் கிடச்சிச்சின்னா ஓகே, சப்போஸ் அது கிடைக்காட்டி வீட்டு பக்கத்தில் எந்த மணல் கிடைக்குதோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. மணலை வந்து எப்போதுமே சலிச்சுக்கணும், அப்போ தான் வந்து கலர் ரங்கோலி பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தனியாக ஒரு ஜல்லடை வாங்கி வச்சுக்கோங்க, இல்லாட்டி வீட்டிலே பழைய ஜல்லடை இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் புதுசாக ஒரு ஜல்லடை தான் வாங்கியிருக்கேன், 30 rupees. இது கோலத்துக்காகவே பயன்படுத்தலான்னு வச்சுருக்கேன். பாருங்கள், சூப்பராக அழகாக நைஸாக ஜலிச்சு எடுத்தாச்சு. இது ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் மணல் தேடி அலையும் போது எனக்கு இந்த வெள்ளை மணலும் கிடச்சிச்சு. இப்போல்லாம் வந்து ஆற்று மணல் கிடைக்கிறதில்ல ரொம்ப. இந்த வெள்ளை மணல் பயன்படுத்தி தான் வந்து வீடு கட்டுறாங்க. இதில் தான் ரங்கோலி பவுடர் ரெடி பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல. அது ரொம்ப நைஸாக இருக்கும், பட் இது ஓரளவுக்கு குறுநலாக தான் எனக்கு கிடச்சிது. அதையும் நான் ஜலிச்சுக்கிறேன். ஜலிச்சோன்னா நல்லா நைஸாக கிடச்சிருக்கு பாருங்கள் நமக்கு. இப்போ 2 மணலையும் நைஸாக ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காகவே தனியாக ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. நான் வந்து யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் தான் வச்சுருக்கேன். ஜலிச்ச மணலை வந்து 2 கரண்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நமக்கு விருப்பமான கலர் சேர்த்துக்கலாம். மங்களகரமாக நான் மஞ்சள் கலர் தான் முதல்ல சேர்த்துருக்கேன். இந்த பேக் பார்த்திங்கன்னா 5 rupees தான். ரங்கோலி கலர்னு கடையில் வாங்கினேன். இதை வந்து ஹோலி கலர்னு கூட சொல்லலாம். இந்த பேக்கில் இருக்க கலரை சேர்த்து நல்லா ஸ்பூன் பயன்படுத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக மிக்ஸ் ஆயிடுச்சு, பட் இன்னும் ஃபுல்லாக பிளெண்ட் ஆகலை. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பிசன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் அதை வந்து காய வைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். கரெக்டாக 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து ஃபர்ஸ்ட் ஸ்பூன் பயன்படுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கையால் வந்து மிக்ஸ் பண்ணோன்னா அதோட வந்து கலவையே தனியாக நமக்கு கிடைக்கும். இப்போ கையில் வந்து நல்லா பிசைஞ்சு அழுத்தி வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது ஒரு 3 to 4 minutes இந்த மாதிரி செய்யணும் பொறுமையாக. அந்த மாதிரி செஞ்சோன்னா நமக்கு கலர் ரொம்ப வைப்ரண்ட்டாக ப்ரைட்டாக கிடைக்கும். ப்ளஸ் அந்த மணலோடு அந்த கலர் பிளெண்ட் ஆகி சூப்பராக இருக்குது பாருங்கள். தனியாகவே கலர் கோலமாக கிடைக்கும் போது எதுக்கு இவ்வளோ சிரமப்படணும்னு யோசிக்கிறீங்களா? இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் மனசில். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லோ பட்ஜெட்லேயே நம்ம வந்து நிறைய குவான்டிட்டியில் கலர் பொடி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த கலர் ரெடி பண்ணுவோமா? 2 கரண்டி சலிச்ச மணல் எடுத்துக்கிட்டு பச்சை கலர் தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் சொன்னது போல் இந்த குட்டி பேக் வந்து 5 rupees தான். இதை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்பூனை பயன்படுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கையிலே வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் அந்த ஸ்பூனை யூஸ் பண்ணும்போது கைக்கு ரொம்ப வந்து அழுத்தம் கொடுக்காம கொஞ்சம் நம்ம வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஸ்பூனை வந்து ரொம்ப நேரம் வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா வந்து அந்த கட்டி தட்டுறது இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ கையை பயன்படுத்தி நல்லா வந்து பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணும்போது சூப்பராக அது பிளெண்ட் ஆயிரும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். இந்த ஸ்பூனில் இருக்கிறதெல்லாம் நல்லா வலிச்சு எடுத்துடணும், எதையுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மனசு. இந்த மாதிரி நம்மளே வீட்டில் ஏதாவது தயாரிச்சோன்னா மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதோட அவுட்புட்டை பார்க்கும்போது அவ்வளோ வந்து ஆனந்தமாக இருக்குது. வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நம்ம காமிச்சு எல்லோரும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணும்போது அது ஒரு தனி சந்தோஷம் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை கலர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்த கலர் வந்து ரெட் கலர் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கலர் ப்ரிப்ரேஷனும் பார்த்திங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான், பட் அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதனால தான் ஒவ்வொரு கலரும் மிக்ஸ் பண்ணும்போது நான் வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ ரெட் கலர் சேர்த்து அதுலேயே 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நைஸ் மணலை வந்து கையில் இப்படி பிசைஞ்சு கலர் மிக்ஸ் பண்ணி அந்த அவுட்புட் வரும்போது பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ஒவ்வொரு தடவையும் இந்த கலரை ரெடி பண்ணி ஃபேனுக்கு கீழே ஒரு 1/2 hour காய விட்டுருங்க. அது காஞ்சாதான் வந்து ரொம்ப நாளைக்கு இந்த கலர் பொடியை நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ ப்ளூ கலர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கடையில் வாங்குகிற பவுடர் பாருங்கள், அப்படியே ரொம்ப நைஸாக அப்படி அந்த மைதா மாவு மாதிரியே வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இதை நம்ம டைரெக்டாக வந்து கோலம் போட்டு யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் இந்த மாதிரி மணல் அல்லது அரிசி மாவு, கோலம் மாவு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம். பாருங்கள், ப்ளூ கலரும் நல்லா சூப்பராக வைப்ரண்ட்டாக ப்ரைட்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். சரி, இப்போ 4 கலர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் மணல் யூஸ் பண்ணி. அடுத்து இந்த வெள்ளை மணல் கொண்டு வந்தோம் இல்லையா, அதையும் சலிச்சு வச்சுக்கோம். அதை பயன்படுத்தி ஒரு கலர் ப்ரிப்பேர் பண்ணுவோமா? 2 கரண்டி வெள்ளை மணல் சேர்த்துட்டு பிங்க் கலர் இதில் சேர்த்துக்கலாம்.
சேர்த்து ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சேம் அதே போல் தான் 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஒரு ஸ்பூன் வச்சு பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட இந்த மாதிரி மிக்சிங் வேலை கொடுங்க, ரொம்பவே சந்தோஷமாக பண்ணுவாங்க. பாருங்கள், சூப்பராக பிங்க் கலரும் ரெடி ஆயிடுச்சு. பட் மறக்காமல் எல்லா கலரும் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா ஃபேனுக்கு கீழே ஒரு அரை மணி நேரம் காய வச்சுருங்க. வெயிலில் கூட காய வைக்கலாம், பட் வெயிலில் ரொம்ப நேரம் நம்ம காய வச்சோன்னா மேபி அந்த பிரைட்னஸ் கம்மியாயிருமோ அப்படின்னு எனக்கு தோணுது, எக்ஸாக்டாக தெரியல. அதனால் நான் ஃபேனுக்கு கீழேயே காய வச்சு எடுத்தேன். வெள்ளை மணலில் ப்ரிப்பேர் பண்ணதை விட இந்த ஆற்று மணல் பயன்படுத்தி ப்ரிப்பேர் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. மறுபடியும் ஆற்று மணல் 2 கரண்டி சேர்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளூ கலர் சேர்த்துட்ருக்கேன். சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலர் சேர்த்தேன். லைட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், டார்க்காக இருந்தால் எப்படி இருக்குன்றக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேர்த்து பார்த்தேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி கையில் மிக்ஸ் பண்ணுறதுனால அந்த கலர் கையில் பிடிச்சிட்டு போகாதோன்னு யோசனை இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணோன்னா அந்த கலர் போயிடும், அதனால் பயம் வேண்டாம். சூப்பராக ப்ளூ கலரும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். க்ரீன், ரெட், ப்ளூ, டார்க் ப்ளூ, பிங்க், எல்லோன்னு மணலில் விதவிதமான கலர்ஸ்லாம் பயன்படுத்தி சூப்பராக ஹோம்மேட் ரங்கோலி கலர் பவுடர் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மி விலையில் நீங்கள் நிறைய கலர்ஸ் தயாரிக்கலாம், ப்ளஸ் நிறைய குவான்டிட்டியும் வரும். வீட்லேயே எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. உங்கள் கையால் செஞ்ச ரங்கோலி பவுடர்னால் அதுக்கு ஒரு தனி சந்தோஷம்தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.